தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இணையமைச்சர்கள் இருவரை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். மரியாதை நிமித்தம் அடிப்படையிலே இன்றைக்கு நான் இங்கு வந்து சந்தித்திருக்கிறேன். மோடிஜி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதுவரைக்கும் நான் இந்திய அலையன்ஸிலே அன்றிலிருந்து இன்று வரை அவர்களோடு தான் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். தேர்தல் காலகட்டத்திலே நிச்சயமாக டெல்லியிலே மோடிஜி அவர்கள் நான் பல மேடைகளிலே சொன்னது போன்று அவர்தான் வெற்றியை பெறுவார், அவர்தான் இந்தியாவை ஆளப் போகின்றார் என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து போட்டியிடுகின்றனர். போட்டி எந்த இடம் என்பதை கூடிய விரைவிலே நாங்கள் அறிவிப்போம். தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். சீக்கிரம் லோக்சபா ராஜ்யசபா 2 சொல்லியிருக்கிறோம். ஆமா, அது அவங்க முடிவெடுப்பாங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். இருக்கலாம், நிறைய. அதான் நான் 3 தொகுதி கொடுத்திருக்கேன். அதுதான் சொல்ல முடியாது இல்லையா? அது அந்த வயசுல சொன்னோம்னா போச்சா எல்லாம் பேசியிருக்கோம். அவங்க முடிவெடுப்பாங்க. நாங்க இன்னொருத்தர் பேசுவோம். இப்போ வந்திருக்க கேட்டசி விசிட் அவங்க வந்திருக்காங்க, இணையமைச்சர் வந்திருக்காங்க. அவங்களை பார்ப்பதற்காக நாங்க வந்திருக்கோம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுதியா இருக்கோங்கிறதுக்கு நாங்கள் பார்த்தோம். ஆமா ஆமா, நிச்சயமா இருக்கும். நிச்சயமா அழைப்பாங்க. உறுதியாயிரும். அது பாப்போமே, சொல்லுவோமே. எந்த இடம்னு பொறுத்து இருக்கு இல்லையா? இடத்தை பொறுத்து நாங்க எந்த இடத்துல தேர்தலில் போட்டிடுவோங்கிறத சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. 2014 புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தாமரை சின்னத்திலே வேலூர் தொகுதி போட்டியிட்டு இருக்கிறது. 3.5 லட்சம் வாக்குகள் அதிலே அப்போது மும்முனை போட்டியிலே வாங்கிடுறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 3வது இடத்திற்கு அந்த தொகுதி வந்தது. சென்ற முறை வேலூர் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை தழுவி இருக்கிறோம். ஆகவே வேலூர் தொகுதியை முதல் தொகுதியாக புதிய நீதி கட்சி கேட்டிருக்கிறது. 2வது தொகுதியாக இன்னொரு தொகுதியையும் கேட்டிருக்கிறோம். 2 தொகுதிகளை புதிய நீதி கட்சி கேட்டிருக்கிறது. என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே வலுவோடு எழுச்சியோடு இருக்கிறது. ஆகவே 2வது தொகுதியை வாய்ப்பு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா என்ன முடிவெடுத்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன முடிவு எடுத்தாலும் புதிய நீதி கட்சி கட்டுப்படும். நிபந்தனையற்ற கூட்டணியாக நாங்கள் இருப்போம். அது மேல சொல்லியிருக்கிறேங்க. மேல சொல்லியிருக்கோம். அது விரைவில் அவங்க எல்லாரும் அறிவிப்பாங்க. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். கட்சியினுடைய தலைவரும் கட்சியின் நிறுவனமாகிய நான் இப்பொழுது மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை பார்த்து பேசினோம். இதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவோடு கலந்து பேசினோம். எல்லாம் சரியாக சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய அளவில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்டது 2 தொகுதி, ஒன்று பெரம்பலூர், மற்றொன்று கள்ளக்குறிச்சி. இப்போதைக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் கள்ளக்குறிச்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று ஆய்ந்து அதன் பிறகு முடிவை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த தொகுதியை பங்கு பெறுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. நான் பெரம்பலூர் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தாமரை சொன்னது
வேட்பாளர் அங்கே இருக்கிறாங்க. அது அவங்க முடிவெடுக்கட்டும். இன்னும் ஒரு தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்து முடிவெடுக்கிற பொழுது கேண்டிடேட் ரெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் 6 தொகுதி கொடுத்துருக்கோம். அதில் ப்ரியாரிட்டி பேசிஸில் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி 2 சொன்னோம். அவங்க சொன்னது என்னென்னா, இன்னும் சில கட்சிகளில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது முடிவு தெரிந்த பிறகு எத்தனை தொகுதிகளை இன்னும் மேலும் கொடுக்க முடியும் என்பதை சொல்லுவதாக சொன்னார்கள்.